Lloyd Direct Cool Refrigerator. இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப சாப்பிட வரீங்களா இல்லையா? ஏய் சும்மா இந்த பாரு, உன் சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கத புரியுதா? கௌதம் சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. என்ன இது? இந்த மனுஷன் இவ்ளோ பிடிவாதமா இருக்காரே. ஒருவேளை நான் தான் அஞ்சலி விஷயத்த பேசி கௌதம வம்பிழுத்துட்டேனா? சாச்சா, நான் பேசினதெல்லாம் கரெக்ட் தான். அவர் மேலதான் தப்பு இருக்கு. பசிக்குது. ஒருவேளை அஞ்சலி விஷயத்த இலக்கியா கிட்ட சொல்லாம விட்டது ஏன் தப்பு தானா? சச்சா, நான் ஒன்னும் வேணும்னு மறைக்கலையே. அப்ப நம்ம இன்னைக்கு விடிய விடிய பட்னி தான் கிடக்கணுமா? கடவுளே, பசி உயிர் போகுதே. பசி மயக்கம்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இப்பதான் எனக்கு அர்த்தம் தெரியுது. பசியில மயக்கம் வர மாதிரி இருக்கே. ரொம்ப பசிக்குது. அம்மா, பசி தாங்கல. பசிக்குது. வயிறு அபாய மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கை கெட்டின தூரத்துல தான் சாப்பாடு இருக்கு, ஆனா சாப்பிடதான் முடியல. வயிற்றுக்குள்ள பெரிய ஐபிஎல் மேட்சே நடந்துட்டு இருக்கு போல இருக்கே. நான் என்ன பண்றதுனே புரியலையே. நம்ம நிலைமையே இப்படி இருக்கே. பாவம், கௌதம் எப்படி பசிய தாங்கிட்டு உள்ள படுத்திருக்காரு. அவ்வளவு வீராப்பா அவருக்கு. நம்மளா கூப்பிடலன்னா பசியோட விடிய விடிய கடப்பார் போல இருக்கே. என்ன பண்ணலாம்? சரி, நம்மளே இறங்கி போவோம். என்னதான் இருந்தாலும் அவர் வெறும் வயிறோட இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தோத்து போறதுல என்ன தப்பு இருக்கு? சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா கௌதம் வீம்பு பண்ணுவாரு. ஒண்ணு பண்ணுவோம், சாப்பாட்டை தட்டுல போட்டுட்டு போய் எழுப்பலாம். ஐயோ, இது என்ன ட்விஸ்ட்? என்ன சாப்பாட்டையும் காணோம்? பாத்திரத்துல சாப்பாடு இருந்துச்சே. குழம்பு பொரியல் ஒண்ணு கூட காணோம். ஒருவேளை எல்லாத்தையும் பூனை சாப்பிட்டுருக்குமா? அப்படியே இத பூனை சாப்பிட்டிருந்தாலும் இப்படி ஒழுங்கா மூடி வச்சுட்டா போகும். எங்க போயிருக்கோம்? ஒண்ணுமே புரியலையே. அட பாவி, உங்களை ரோஷக்கார புருஷன்னு நினைச்சேன். இப்படி இருட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. உங்க ரோஷம் எல்லாம் எங்க போச்சு?
ஆ? இப்போ அதே ரோஷத்தோட தான் இருக்கேன். ம்ஹும். ஆனா நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவ. அதான் சாப்பிட்டு உன்னை எழுப்பலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே எந்திரிச்சு வந்துட்ட. சரி, தட்டுல சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். இந்தா. இருக்கிற டென்ஷன்ல விடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆ, ஆனா சாப்பாடுல கோவத்தை காட்டக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அதான் கோவத்தை விட்டேன். இப்ப எதுக்கு சிரிக்கிறா? ஏன் சிரிக்கிற? ம், பசிக்கு சாப்பிட்டுட்டு அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு கதை வேற. ம். ஏன் திருவள்ளுவர் பொண்டாட்டியை விட்டுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையா உங்களுக்கு? இல்ல, உன் உடம்பு கெட்டக்கூடாதுன்னு தான் அக்கறையில நான் சாப்பிடுறேன். நீ வேணா சாப்பிடு, இல்ல போய் படு. ம். என் செல்லத்துக்கு கோவத்தை பாரு. ம், இந்தாங்க. இல்ல, எனக்கு ஒண்ணும் வேணாம். அப்ப இன்னும் என் மேல வருத்தமா தான் இருக்கீங்களா? நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க கௌதம், என் மேல எந்த தப்பும் இல்ல. அது வந்து என்ன? தாயே, இரு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஆ? கொஞ்சம் பொறு, சாப்பாடு ஜீரணம் ஆகட்டும். ம்? 10 நிமிஷம் வாயை திறக்காம இருந்தனா 2 பேரும் நிம்மதியா சாப்பிடலாம். ம்? ஆ, ஆமா, வாயை திறக்காம எப்படி சாப்பிடுறது? எங்க நீங்க வாயை மூடிட்டு சாப்பிடுங்க பாப்போம். சரி சரி சரி, முறைக்க வேண்டாம் முறைக்க வேண்டாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ம். ம்? ஐயோ, ம், இந்தாங்க தண்ணி குடிங்க. மெதுவா சாப்பிடுங்க கௌதம். சரி, நீ சாப்பிடு. இந்த அக்கறை இவ்ளோ நேரம் எங்க போச்சு? ம்? ம்? மூக்குக்கு மேல கோவம் வருது. அப்படியே உங்க மூக்க கிள்ளி காக்காக்கு போட்டுருவேன். ம்? சரி, சாப்பிடு. ம். ம். நல்லா இருக்கா? ஓம் மங்கையர் கண்ணியே போற்றி, ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் ஆனந்த வல்லியே போற்றி, ஓம் இமயத்தரசியே போற்றி, ஓம் ஈஸ்வரியே போற்றி, ஓம் ஒப்பிலாமுதே போற்றி, ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி, அம்பிகையின் அருளாலே சகல வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. இந்தாங்கம்மா. கொடுங்க. ஆ. கௌதமை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இணைக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா கௌதம் நிரந்தரமா பிரியறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கானே. அவன் வேண்டான்னு சொன்னது வெறும் சொத்தை இல்ல, எங்களோட உறவை, உடைஞ்சு போன பந்தத்தை நீதான் எப்படியாவது இணைச்சி வைக்கணும். அவன் எங்களை விட்டு பிரிஞ்சிடாம நீதான் காப்பாத்தணும். அத்தை, அத்தை, வாமா வா. என்னத்த வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பின்ன இதோட 3 தடவை சாமியை கும்பிட்டாச்சு தெரியுமா? பாவம் சாமிக்கு தான் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். சாரி அத்தை, டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். ம் அம்மா, 3 தடவை கும்பிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்படி 3 தடவை என்ன வரும் கேட்டீங்க? ம்? ம், நான் வேற என்னமா கேட்பேன்? என் புள்ள வீட்டுக்கு திரும்பி வரணும், திரும்பி வரணும், திரும்பி வரணும், இதை மட்டும் தான் கேட்டேன். சாரி அத்தை. ஏமா சாரி சொல்ற? நீங்க உங்க பையன் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க. ஆனா நேத்து கௌதம் உங்ககிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டாருல்ல, அதுக்குதான். கௌதம் என் மேல கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவன் வீட்டுக்கு வந்தா போதும். ஆமா,
அவன்கிட்ட சொத்தை பத்தி கேட்டியா? இல்ல அத்தை, அத கேட்க போய் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டது தான் மிச்சம். ச்சே, இதுக்கு என்னதான் முடிவுன்னு தெரியலையே. ஆமா, கௌதம் எதுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தான்னு கேட்டியா? அவர் எங்க எழுதி கொடுத்தாரு? அந்த அஞ்சலி தான் எழுதி வாங்கிட்டு போயிருக்கா. என்னது, அஞ்சலியா? ஆமா அத்தை, நான் இல்லாத நேரமா பார்த்து அந்த அஞ்சலி வீட்டுக்கு வந்து கார்த்திக் தான் அந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்க சொன்னாருன்னு வாங்கிட்டு போயிருக்கா. ஐயோ, அத்தை, அஞ்சலியே கொரியர்ல பத்திரத்தை வீட்டுக்கு அனுப்பி கௌதம் அனுப்புன மாதிரி அவ நாடகம் ஆடி இருக்கா. கடவுளே, என்னால நம்பவே முடியல. எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு பண்ணிருக்கா பாத்தியா? ச்சே, இந்த விஷயம் கார்த்திக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான், அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். இல்ல அத்தை, அஞ்சலி கையெழுத்து வாங்க வீட்டுக்கு வந்தப்போ கார்த்திக் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்ததா கௌதம் சொன்னாரு. கார்த்திகா? ச்சே, இருக்காது. அஞ்சலி அவனை ஏமாத்தி தான் அங்க கூட்டிட்டு வந்திருப்பா. இத சும்மா விடக்கூடாது. இப்பவே வீட்டுக்கு போய் அந்த அஞ்சலி பண்ண அத்தனையும் கார்த்திக் கிட்ட சொல்லி அவளை வீட்ல இருந்து அனுப்பி வைக்கிறேன். அத்தை அத்தை, இருங்க அத்தை, நீங்க விசாரிச்சா மட்டும் அந்த அஞ்சலி அப்படியே உண்மையை ஒத்துக்குவாளா? அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுடுவா அத்தை. ஆ? கௌதம் தான் சொத்தை எழுதி கொடுக்கறேன்னு வர சொன்னாருன்னு சொல்லுவா. இப்போ இருக்கிற வெறுப்புல கௌதம் என்ன சொல்லுவாரு? ஆமா, நான் தான் சொத்து வேண்டான்னு எழுதி கொடுத்தேன்னு சொல்லுவாரு. மறுபடியும் நாம தான் அவகிட்ட பல்பு வாங்கணும். அப்போ அவ பண்ண தப்பையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா என்ன? ச்சே, பாவம் கௌதம். தான் சம்பாதிச்ச சொத்தை எழுதி கொடுக்கும் போது அவனுக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அவளை சும்மா விடக்கூடாது. பாவம், இந்த வேதனையால அவன் இன்னும் என்கிட்ட இருந்து விலகி தானே போறான். அத்தை, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆ? ஆனா நீங்க அதுக்கு ஒத்துக்குவீங்களான்னு தெரியல. என்ன வழி சொல்லு. முதல்ல அஞ்சலியோட போலி கர்ப்பத்தை வெளியே கொண்டு வரணும். ஐயோ, அஞ்சலி என்ன தப்பு செஞ்சாலும் அதெல்லாம் தான் ஒரு கர்ப்பிணி வயித்துல குழந்தை இருக்குன்னு சிம்பத்திய உருவாக்கி தப்பிச்சிடுறா. கார்த்திக்கும் தன்னோட வாரிசை சுமக்கிறாளேன்னு அஞ்சலியை நம்புறான். ஆனா நாம அந்த நம்பிக்கையை உடைக்கணும் அத்தை. யோ இலக்கியா, அஞ்சலி கர்ப்பமா இல்லைன்னு நீ இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்க? இது பாரு, ஒரு பொண்ணு வந்து எந்த விஷயத்துல வேணாலும் பொய் சொல்லுவா, ஆனா கர்ப்ப விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. ஐயோ அத்தை, அதுதான் அவளோட பலமே. எல்லா விஷயத்திலயும் தெளிவா இருக்கிற உங்களை நம்ப வைக்கிறதுக்கு எந்த ஆயுதத்தை எடுக்கிறதுன்னு அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்களும் அதே தானே நம்பிட்டு இருக்கீங்க. இத பாருங்க அத்தை, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு பொண்ணோட கர்ப்பத்தை தேவையில்லாம சந்தேகப்படுவேனா? அதுவும் அந்த அஞ்சலி என் மாமா பொண்ணு. சச்சே, நான் அப்படி சொல்லலமா. அஞ்சலி பண்ற எல்லா தப்பையும் மறைக்கிறதுக்கு அவ யூஸ் பண்ற ஒரே ஆயுதம் தாய்மை தான். அத மட்டும் நம்ம அம்பலப்படுத்திட்டா சொத்துக்காக கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கினது வரைக்கும் எல்லா சதியையும் வெளியே கொண்டு வந்துடலாம். சரி, நீ சொல்றத நம்புறதா இல்லையான்னு தெரியல. ஆனா இதனால கௌதம் திரும்பி வந்துருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா அத்தை. சரி, நீ சொல்ற மாதிரியே அந்த அஞ்சலி கர்ப்பமா இல்லன்னே வெச்சுக்கோயேன். அதை எப்படிதான் நிரூபிக்கிறது? இதுக்கு முன்னாடியே டாக்டர் வந்தாங்கல்ல, அவங்க வந்து அவ கர்ப்பமா இருக்கான்னு நிரூபிச்சிட்டாங்க. ஆனா நாம பரிகார பூஜையில எதுவுமே பண்ண முடியலையே. அதேதான் அதை நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி அவளை சிக்க வைக்கிறது? ஜானகி, அட பத்மினி அக்கா, வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜானகி. இலக்கியா, யாருன்னு தெரியுதா? என் பெரியம்மா பொண்ணு, எனக்கு அக்கா, டாக்டர் பத்மினி. இந்த சிட்டிலேயே பெரிய மகப்பேறு டாக்டர், தெரியுமா? ஓ,
ஞாபகம் இருக்கு. வணக்கம் அத்தை. வணக்கம்மா. கல்யாணத்துல உன்னை பார்த்தது மறுபடியும் இப்பதான் பாக்குறேன். நாளைக்கு உன் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கே நீ கண்ணுல சிக்கிட்ட. ஏன், என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சுல்ல. அடடா, இப்பதான் ஷைலுக்கு மாப்பிள்ளை தேடுறேன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். அதுக்குள்ள மாப்பிள்ளையே கிடைச்சிட்டாரா? வாழ்த்துக்கள். ஆமா ஜானகி, நாளைக்கு மார்னிங் இன்விடேஷன் வைக்கிறதுக்கு உன் வீட்டுக்கு வரேன். என்ன சொல்ற? ஓ சரி சரி, வாங்க, கண்டிப்பா வாங்க. சரி, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் முடிச்சிட்டு கிளினிக் கிளம்பணும். நான் வரட்டுமா? சரிக்கா, நாளைக்கு பார்க்கலாம். ம், ஆ. சரி. என்ன அத்தை, உங்க சொந்தத்துல இவ்ளோ பெரிய டாக்டர் இருக்கிறத மறந்தே போயிட்டீங்க. மறந்துட்டேனா? ஏன், என்னாச்சு? அஞ்சலியோட கர்ப்பத்தை இவங்கள வச்சே நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமே. அட ஆமால. அத்தை, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. உங்க அக்கா நாளைக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல, அவங்க வரும்போதே அஞ்சலியோட போலி கர்ப்பத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ இலக்கியா, ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. சொந்தக்காரங்க டாக்டரா இருக்கிறதால அஞ்சலியால எஸ்கேப் ஆக முடியாது. கரெக்ட். நாளைக்கு பத்மினி அக்கா வரட்டும். அஞ்சலிய கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். அவ மட்டும் கர்ப்பமா இல்லன்னு வெச்சுக்கோ, ஏன் அப்ப அவளுக்கு இருக்கு. என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாளா? பாத்துடுறேன். அத்தை, இதுல என்ன சந்தேகம்? அஞ்சலி வயித்துல குழந்தையே இல்ல, அது மட்டும் உறுதி. நாளைக்கு நீங்களும் அதை தெரிஞ்சுக்க தானே போறீங்க. ம், ம். என்ன, கதவு திறந்திருக்கு, அதுக்குள்ள கௌதம் வந்துட்டாரா? கௌதம், ம்? எப்போ வந்தீங்க? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இது என்ன கேள்வி? நான் தான் கோயிலுக்கு போறேன்னு காலையிலே உங்ககிட்ட சொன்னேனே. ஓ ஆமா ஆமா சொன்னல. இப்ப யார பார்த்த கோயில்ல? அது கோவில்ல யார் இருப்பாங்க? அம்மனை பார்த்தேன், பிள்ளையார பார்த்தேன், ஆஞ்சநேயரை பார்த்தேன். அப்புறம் அம்மனுக்கு இன்னைக்கு செம்மையான அலங்காரம். இருங்க, பிரசாதம் தரேன். ஏங்க பாரு, சும்மா அம்மன் அலங்காரம் அது இதுன்னு பேச்ச மாத்தாத. இவ்வளவு நேரம் ஜானுவை தானே பார்த்து பேசிட்டு வரேன். நான் அத்தை கிட்ட பேசினது இவருக்கு எப்படி தெரிஞ்சது? நேர்ல வந்து பார்த்த மாதிரி இவ்ளோ கரெக்டா கேக்குறாரே. ஆமா, இப்போ அதுக்கு என்ன? அத்தை கிட்ட தானே பேசினேன். என்னமோ பரம எதிரி கிட்ட பேசின மாதிரி சண்டைக்கு வரீங்க. இல்லக்கியா, எதிரி கிட்ட எல்லாம் பேசல. ஆனா எதிரிய பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. என்ன அப்படி முழிக்கிற? அந்த அஞ்சலி பத்தி தானே கதை பேசிட்டு இருந்தீங்க. அவ கர்ப்பமா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நமக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி நமக்கு என்ன கவலை? இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லிருப்பா? அந்த அஞ்சலி கர்ப்பத்து மேல அப்படி என்ன உனக்கு அக்கறை, சந்தேகம்? நீ ஒரு பொண்ணு தானே, நீ இன்னொரு பொண்ணு மேல இப்படி அபாட்டமா பழைய போட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு அசிங்கமா இல்லது? கௌதம், உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியாது. அஞ்சலி கர்ப்பமா இருக்கிறதா சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கா. இந்த பாரு, அவ ஏமாத்துறா ஏமாத்தாம இருக்கா, அது நமக்கு தேவையான விஷயமா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு தானே நான் கேக்குறேன். இந்த பாரு, அந்த அஞ்சலி தப்பானவதான், சொத்துக்கு ஆசைப்படுறவதான். அதுக்கு கர்ப்பமா இருக்கன்னு பொய் சொல்லிட்டு இருப்பாளா என்ன? இந்த பாரு, தாயாகணும்னு ஆசைப்படுற யாராவது அப்படி சொல்லுவாங்களா? ஐயோ கௌதம், நான் என்ன சொல்ல வரேனா? நீ எதையுமே சொல்ல வேணாம். இந்த
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.